வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஆரோமலை த யூஸ்வல் டைட்டில் ப்ரோமோ. கிஷன் தாஸ் அண்ட் அர்ஷத் கான் ரெண்டு பேரும் பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக ஒரு சின்ன சந்தோஷம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ரெண்டுமே ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரோமலை அப்படின்ற வார்த்தை இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தபோது. ஏன்னா அப்போ நான் கோவிலில் இருந்தேன், அதனால் வீடியோ பண்ண முடியல. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு கேமரா முன்னாடி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி மிராய் அந்த டீசரோட ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுனால ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அதுவுமே அப்லோட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பப்ளிக்கில் தான் இருக்குது. என் ஸ்க்ரீனில் தரேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன், செக் பண்ணி பாருங்கள் அது என்ன ஏது அப்படின்னு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்னு புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இது கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான். ஆரோமலை அப்படின்றது இதிலே போட்டாங்க, பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துக்கலாம். எந்த மாதிரி ஃபன்னான மூவியாக என்ன எதுன்னு தெரில, லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு. ஸ்டாரிங் கிஷன் தாஸ், ஹர்ஷத் கான், சிவாத்மிகா ராஜசேகர், விடிவி கணேஷ், சிபி ஜெயக்குமார், நம்ரிதா எம்பி, சந்தியா வின்ஃப்ரெட் அண்ட் அதர்ஸ். டைரக்டர் பை சரங் தியாகு, மியூசிக் பை சித்து குமார், ப்ரொடியூசர் பை எஸ் வினோத்குமார் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அதித்தி ரவீந்திரநாத். சேம் இதே தான் விஜய் சுத்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுலேயே நான் நல்லா டிஸ்கிரிப்ஷன் படிக்காமல் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஸ்பாய்லர் இல்லாமல் உள்ளே போனேன். ஆனால் இது எடுத்தோடனே டைட்டில்லே எனக்கு ஸ்பாய்லர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே புல் பேக் பண்ணா தி எண்ட். கதை சொல்கிறாங்களா? சொல்லி முடிச்சிட்டாரு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ பேப்பர்ல பெண்ணு படும் போதே நீங்க தான் டிசைட் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபீல் கூட இருக்குமா? காமெடி நிறைய இருக்கும்ல. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் வொர்க் அவுட் ஆகுமா? அந்த கதையே இல்ல, பசங்க தான் நமக்கு மெயினே. சுமார் ஒரு 20 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் சீன் ஒன்று வைக்கலாம். நல்ல ரெண்டு ஆக்ஷன் ஃபைட் இருக்குமா? எனக்கும் ப்ரொடியூசருக்கும் நடக்கும். அந்த மாடல்ல ஃபைட் சீன் வைக்கலாம். பழைய சாங் ரெஃபரன்ஸ் தான் இருக்குமா? கிளாமர் டான்ஸ்லாம் இருக்குமா ப்ரோ? வயலன்ஸ் எல்லாம் இருக்குமா? என்ன ப்ரோ ஃபுல் கதை கேட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? கரெக்ட் தான். ஆனா சச்சின் கேரக்டர் ஒன்று சொன்னீங்களே, அதான் ப்ரோ மனசுல நிக்குது. இந்த அஜித்னு ஒரு கேரக்டர் சொன்னீங்களே, தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. அது ஒரு நல்ல பேன் இந்தியன் ஸ்டாரா வச்சா சூப்பரா இருக்கும். பெரிய ஆக்டர் பண்ணாங்கன்னா பிளாக் பஸ்டர். அது யார் பண்ணா? தாஸ் கான். ஷாருக் கானா? அர்ஜுன் தாஸா? சைஃப் அலி கான்? காளிதாஸா? ரியாஸ் கான்? ஓ அபர்ணா தாஸ். அவங்க லேடிஸ் வேற யார் ப்ரோ? அபர்ணா தாஸ், கிஷன் தாஸ். அவனா ப்ரோ? நீங்க படம் எடுக்கிற ரீல்ஸ் எடுக்கிறீங்களா? அவன் காமெடிங்கிற பேர்ல வளன்னு பேசிட்டே இருப்பாயா? அவன் எப்படி ஒரு ஹீரோவா செட் ஆவான்? ஆளே அவரோட படம் சூப்பரா இருக்கும். முதலும் நீ பிரேம்ஜி திருப்பே வராது. அவனே மைக்க புடிச்சி தான் தான் பெரிய மாடர்ன் மைக் மௌன் நினைச்சு பாடி நிற்பான். அவன்லாம் எப்படி ப்ரோ? ஆக்சுவலா உங்களுக்கு தான் பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி டு சம பண்ணா போயிட்டு இருக்க. சொன்னோனே நீங்க தான் மைண்டுக்கு வந்தீங்க, நம்ப மாட்டீங்க. நல்லா இருக்காங்க ப்ரோ. நாங்க ரெடி, ஷூட் பண்ணலாமா? ஹீரோயின் ஒரே ஹீரோயினா? நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க மட்டும் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் துஷாரா. பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க தான் டிசைட் பண்ணிட்ட கல்யாணி. காகிதத்தில் மை படும் பொழுதே நீங்க தான் என்று முடிவு செய்து விட்டேன் சுஷ்மிதா. பேப்பர்ல பெண்ணு படும்போதே நீங்க தான் முடிவு பண்ணிட்டேன் பைஜூஸ் மமிதா பைஜூஸ். பெரிய ஃப்ராடா இருப்பான் போல தெரியல. எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். எல்லாருமே ஒரே டயலாக் தான். பண்ணிடலாம் ப்ரோ. ஐ அம் வெரி ஓகே வித் திஸ். ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆச்சு சொல்றதுல ஆரோமலை. ஓடிலாம் ஊத்தாலும் பண்ண மாட்டோம் ப்ரோ. என்ன 18+ மூவி யோ செம்மங்க. அது ஃபீல் குட் மூவி தான். செம்ம எடிட்டிங். அது அப்படியே கிரெடிட்ஸ் அதில் வரது நல்லா இருந்துச்சுல. அந்த டிரான்சிஷன் சூப்பரா இருந்துச்சு. ஹாரிஸ் ராய் சாங் தானே? இவர் ஏஆர் ரஹ்மான் சாங் முடிஞ்சா அப்பா. இதே இன்னும் இழுக்கலாம்ல, ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த ப்ரோமோ வீடியோவே பண்ணலாம்லங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்க, செம்ம ஃபன்னாக போச்சு. இந்த டேரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் மூவியா என்னன்னு தெரில. பா செம்ம ஃபீல் மூவி தான். அந்த மியூசிக்கே நல்லா கன்வே பண்ணிட்டு, அந்த டைட்டில் வரும்போது ஒரு மியூசிக் வந்துச்சுல, அது நல்லா கன்வே ஆகிடுது. ப்ளஸ் நிறையா ஃபன் இருக்கு போது, அதுவும் சந்தேகம்லாம் இல்லை. கிஷன் தாஸ் அவர் எத்தனை மூவிஸ் பண்ணியிருக்காரு, ஐ மீன் லீடாக எத்தனை மூவிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரில. முதல் நீ முடியும் நீயா இல்லை முதலும் நீ முடியும் நீயா என்ன தெரில. முதல் நீ முடியும் நீ கரெக்டா? அது ஒரு செம்ம படம், மியூசிக் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். பார்க்கலாம். இந்த படம் ஆரோமலை, டயங்கரம், நிறைய மூவிஸ் வரப்போகுதுங்க. அப்கமிங் டைரக்டர்ஸ் தான் நினைக்கிறேன். இவரும் அப்கமிங் டைரக்டர் தான் நினைக்கிறேன். டெபியூட்டாக தான் இருப்பார், டெபியூட்டன் டைரக்டராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். ஆனால் செம்ம ஃபன்னாக போச்சுங்க. அந்த டைட்டில் ரிவீல் பண்ணுறது பார்த்தீங்களா, நமக்கு இல்லை அவங்களுக்கு ரிவீல் பண்ண மாதிரி ஒரு ஷார்ட் காமிச்சாங்க பார்த்தீங்களா, செம்ம அல்டிமேட் பண்ணுங்க அதெல்லாம். இவங்க 2 பேர் காம்போ 2 பேருமே லீடாக பண்ண போகிறாங்களா? ஒரே ஒரு ஹீரோயின் தான் இருக்காங்க லீடாக. இல்லை அர்ஷத் கான் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி, கிஷன் தாஸ் தான் லீடாக பண்ணுற மாதிரி அப்படி இருக்க போதா? எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் தான் கொடுத்து 2 பேருமே லீடாக வச்சு தான் பண்ண போகிறாங்கன்னு தான் தோணுது. பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது. செம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. வேறு லெவலு. அதுக்கு முன்னாடி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் என் ஸ்க்ரீனில் வரும், ஐகானில் கூட கொடுத்துருவேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலுங்க. ஆரோமலை அந்த சீனா அந்த தான் ஞாபகம் வருது. அந்த ஷார்ட் டைட்டில் ரிவீல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த தான் ஞாபகம் வந்துட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஆகும். எக்ஸைட்டிங் ஆன ஃப்ரம் வரன்.